பல காலத்துக்கு முன்னாடி ஒரு மலையடிவார கிராமத்துல ஒரு பெண் வாழ்ந்திருந்தா. அவள் தினமும் மலையேறி அங்கிருந்த கன்னியம்மன் கோவிலுக்கு போய் கஷ்டப்பட்டு பிடிச்ச சுத்தமான சுனை தண்ணிய சாமிக்கு அபிஷேகம் செய்வா. அந்த நேரத்துல ஊருக்குள்ள ரொம்ப வறட்சி தலை விரிச்சு ஆடியது. குடிக்க கூட தண்ணி இல்லாம எல்லாரும் தவிச்சுக்கிட்டு இருந்தப்ப அந்த பெண் சுனையில இருந்து தண்ணி எடுத்து மக்களுக்கு குடுத்துட்டு இருந்தா. அதே சமயம் சிலர் ஆழ்துளை கிணறு போட்டு அந்த தண்ணிய காசுக்கு விற்க ஆரம்பிச்சாங்க. அதனால இந்த பெண் கொண்டு வந்த சுத்தமான சுனை தண்ணிய யாருமே மதிக்கல. கோபப்பட்ட அந்த பெண் இனிமே இங்கே இருக்க கூடாதுன்னு முடிவெடுத்து மலையில இருந்து கீழே இறங்கி அவ வேறு ஊருக்கு சென்று விட்டா. இது நடந்து சில நாள் கழிச்சு கிராமத்து திருவிழா சமயத்துல பூசாரி மேல கன்னியம்மன் ஆவேசமா வந்து ஆடுனா. ஊர் மக்கள் எல்லாரையும் பார்த்து சாமி கத்தியது, அடியே, சுத்தமான சுனை தண்ணிய ஊத்துன என் பக்தை எங்கே? எனக்கு தாகமா இருக்கு, அவள் கையால எனக்கு தீர்த்தம் கொடு. கோபம் தாங்காத அம்மன் பக்கத்து கிராமத்துக்கு ஓடினா. அங்கே போய் அந்த பெண்ணை கூப்பிட்டு வந்து அவள் கையாலேயே சுனை தண்ணியை குடிச்சதுக்கு அப்புறம் தான் சாமி சாந்தம் அடைஞ்சதாக சொல்றாங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.